இதில் 2 வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு அப்படியே ஒரு பெரட்டி விடலாம். இதில் ஒரு 6-7 முந்திரி பருப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தட்டை போட்டு மூடி வேக விட்டுறலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு மீடியமாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். 4 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை போட்டு பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம். இது நல்லா லைட் ப்ரௌன் கலரில் செவந்து வரணும். 2.5 ஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி, மஞ்சத்தூள், உப்பு. அடுப்பை மீடியமாக ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு வச்சுருந்த விழுதை சேர்த்துடலாம். மிக்சிகள்னு தண்ணியை நல்லா கலந்து விட்டு தட்டை போட்டு மூடி ஒரு கொதி வரட்டும். வெட்டி வச்சு இந்த பன்னீரையும் சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி, 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதை கலந்து விட்டுடலாம். தட்டை போட்டு மூடி 1 செகண்ட் கொதிச்சு வரட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த உடனே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி அடுப்பை விட்டு இறக்கிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. பன்னீரோட அள்ளி முக்கி வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.